நன்மைகளை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்து கண்டிப்பான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார். அநேக வேளைகளிலே கண்ணீரோடு கம்பலையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்த தருணங்களிலே அந்த கண்ணீரை துடைத்து நம்மை களிப்புக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறார். சாதாரண களிப்பு அல்ல, ஆனந்த களிப்பை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தந்து ஒவ்வொரு நாட்களிலும் அவருக்கு மகிமையாக வாழும்படியான கிருபையை ஆண்டவர் கருதுகிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே புதிய நாளுக்குள்ளாக என்ன நீர் வழி நடத்தும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெட்கத்தை ஆண்டவர் மாற்றித்தார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கண்ணீரை மாற்றித்தார், களிப்பை மாற்றித்தார் என்று சொல்லி உற்சாகத்தோடு இணைந்து அதனை உயர்த்தி இந்த அறியை பாடுவோம். நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக தலைமை பண்ணுவோம். கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை உயர்த்தும். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் என்பது சவால்கள் நிறைந்த ஒரு உலகம், போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் என்பது எல்லா நிலையிலும் சிலரை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு உலகமாகவும் சிலரை தள்ளிவிடுகின்ற ஒரு உலகமாகவும் காணப்படுகிறது. ஒருவேளை நாம் வாழ்கின்ற சூழலிலே, பணிபுரிகின்ற இடங்களிலே சவால்கள் நமக்கு எதிராக நிற்கலாம். நம்மோடு பணிபுரிகின்றவர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பல நிலைகளிலே நமக்கு சவாலாக இருக்கலாம். ஒருவரை உலகத்தை எதிர்கொள்கின்ற போது கூட சவால்களோடு நாம் எதிர்கொள்கின்றோம். எப்படி என்னுடைய சவால்களை நான் சரி செய்வது என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கின்ற போது சவால் நிறைந்த உலகத்திலே நம்முடைய சவால்களை எல்லாம் சாதாரணமாக மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். சாதாரணமாக மாற்றி நம்மை உயரமான இடத்திலே நிறுத்துகின்றவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்காத காரியங்களை, பெரிதான காரியங்களை எளிதாக செய்து முடிக்கின்ற ஆற்றலை நமக்கு தருகின்றார். ஒருவேளை நம்முடைய குடும்ப உறவுகள் மூலமாக சமாதானம் இல்லாது இருக்கலாம், பணி செய்கின்ற இடங்களிலே சமாதானம் இல்லாது இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய மனதிலே சமாதான குறைவுகளோடு நாம் இருக்கலாம். சமாதான குறைவுகளோடு இருக்கின்ற நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து புதிய வாழ்வுக்காக, சமாதானத்தின் வாழ்வுக்காக நம்மை ஆண்டவர் வருந்தி அழைக்கிறார். அவருடைய ஆடி வாழ்ந்த கரங்கள், அவருடைய சிந்தப்பட்ட ரத்தங்கள் புதிய வாழ்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது. அந்த வழி நடத்துகின்ற கிருபை நம்ம உணர்ந்து பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே புதிய கிருபையிருக்கிறார். சந்திக்கின்ற கிருபையிருக்கிறார். எதிர்ப்புகள் நிறைந்த உலகத்திலே எதிர்ப்புகளை மாற்றுகின்ற ஒரு ஆற்றலைத்தார். அதற்குரிய கிருபையை தந்து ஒவ்வொரு மனிதனுடைய நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி உற்சாகத்தோடு இணைந்து ஆவியிலே நிரம்பி நாம் பாடுவோம்.
தேவா. புத்தகமாய் பாடுவோம். ஆண்டவருடைய கிருபையை மறந்தவர்களாக பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்வோம். உட்கார்ந்தபடியே நாம் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவர் ஆராதனையினுடைய நாயகர், அந்த ஆராதனையினுடைய நாயகராகிய ஆண்டவரை நாம் போற்றி புகழும்படியாக இந்த நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். ஆண்டவராகிய இயேசு அவர் மட்டுமே. அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நாம் அந்த ஆராதனை நாயகனை புகழ்ந்து போற்றி நாம் பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய கரங்களை அவர்களுக்கும்
அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தூக்கி அல்லேலூயா. இப்போதும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாதிரியும் பின்மாதிரியும் ஏற்கனவே கற்றுக்கொண்டார். கலந்த தானியம்தான் நிரம்பும் ஆலைகளை திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோறும் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கடை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வெற்றித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காட்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை மேல் ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளுட்டே அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருக்கிற ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அவன் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதவாகம் வாசிக்க முடியாது. தேவனுடைய மகிமை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 50 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே சேகரவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக.
கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களை வரவேற்பதிலே இருந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் சிறப்பாக நம் மத்தியிலே இறை வார்த்தையை சிறப்பாக பகிர்ந்து தரும்படியாக இந்த ஆண்டிலும் வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அருள்தாஸ் அவர்களை வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அபாசியா திருச்சபையிலும் இன்று சால்மியா காலையிலே நடைபெற்ற பாஸ்டிங் துறையிலும் சிறப்பான செய்தி அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள். இந்த இரண்டாம் நாள் நற்செய்தி பெருவிழாவிலும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து தர இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபைகளின் சார்பிலே வரவேற்பது நம்முடைய கடமை. நம்முடைய மெயின் சர்ச்சின் சார்பிலே நம்மோடு கூட அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய ஆனுவல் கன்வென்ஷனுடைய கன்வீனர் மிஸ்டர் சாஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். நாம் அமர்ந்தபடியே ஒரு பாடலை நாம் பாட இருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் காலாகாலங்களிலே செய்கின்றவர். அதிலும் சிறப்பாக நம்மை எல்லாம் அடையாளப்படுத்தாத இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றவர். ஆகவே தான் இறை வார்த்தை சொல்லுகின்ற போது அவர் புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கின்றவர், குப்பையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு விசை நாம் நினைத்து பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புழுதிகளிலும் குப்பைகளிலும் அடையாளம் தெரியாத இடங்களிலும் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற நற்செய்தியை நமக்கு அனுப்பி புழுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, குப்பையில் உழந்து கொண்டிருந்த நம்மை தேடி கண்டுபிடித்து உயர்த்தி படிப்பை தந்து, மருத்துவத்தை தந்து, எல்லா நிலைமைகளிலும் வேலைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அந்த ஆண்டவரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அந்த ஆண்டவரை முழுமையாக நாம் பற்றி பிடிக்க வேண்டும். ஆகவே தான் ஒரு பாடலாசிரியர் பாடுகின்ற போது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமானவர். நம்மை உயர்த்திய, நம்மை உயரத்திலே வைத்திருக்கின்ற, நம்மை எல்லாம் சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலை நாம் இணைந்து கலங்கை தட்டி அமர்ந்தபடியே உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தன்னையே பலியாக தந்தவர். இந்த தவக்காலத்திலும் அல்லது இந்த 2 நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நற்செய்தி பெருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகின்றார். நாமெல்லாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற போது நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் நம்முடைய நினைவுகளினாலும் இவ்வளவோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிந்த நாம் பாவங்களிலே உழந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவருடைய நற்செய்தியை அறியாத எண்ணிலடங்காத மக்கள் பாவத்திலே உழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் பக்தன் சொல்கின்ற போது பாவக்கடலிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாவக்கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தார். தேடி கண்டுபிடித்து, என் மகனே, என் மகளே, என்னுடைய சிலுவையை நீ நோக்கிப்பார். என் மகனே, என் மகளே, ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை நீ நோக்கிப்பார். அவர் சிந்திய இரத்தத்தை நீ நோக்கிப்பார். தேவாட்டு குட்டியாக சிலுவையிலே தன்னையே பலியாக தந்த ஆண்டவர் நம்மையும் வருந்தி அழைக்கின்றார். பாவிகளாகிய நம்மை ஒவ்வொரு நாட்களிலும் தேடி கண்டுபிடித்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் ஆண்டவர் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாட்களிலும் உயர்த்தி வருகின்றார். அந்த ஆண்டவரை, அந்த பாவிகளை நேசிக்கின்ற ஆண்டவரை பாவங்களிலே வாழுகிறதா ஒரு விசை எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து பாவக்கடல் வாழும் எங்களை எங்கள் தேவக்கடல் வந்து சேருங்கள். இயேசு ராஜாதி ராஜன் ரட்சிப்பை தருவார். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கின்றார். இன்னும் ரட்சிப்பை தருவதற்காக அவர் அவரோடு காத்து கொண்டிருக்கின்றார். அந்த அர்த்தம் நிறைந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து எழுந்து நின்று பாடுவோம். பாடுவோம். தேவனுடைய நம்மை ஒப்படைக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்ற நம்மை தகுதிப்படுத்த முடியாது. நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்கள் நான் பாவக்கடலிலே இருக்கிறேன், வாட்டுப்படியாகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். இணைந்தவர்களிலே இணைந்து நாம்
பாவக்கடல் வாழும் நீங்களே எங்கள் தேவக்கடல் வந்து சேருங்கள். இயேசுராஜாவினாலே ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். இயேசுராஜாவினாலே ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். பாவக்கடல் வாழும் நீங்களே எங்கள் தேவக்கடல் வந்து சேருங்கள். இயேசுராஜாவினாலே ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். இயேசுராஜாவினாலே ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலே ஆண்டவர் பிறந்தாலும் அவருடைய நற்செய்தி இந்த உலகம் முழுவதும் பரவி வந்தது. எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய நற்செய்தி, அவருடைய பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு ஆற்றல், ஆண்டவருடைய அபிஷேகம் அநேக இடங்களிலே இறங்கி வந்து ஆண்டவரை தேடி கண்டுபிடித்தார். பல நேரங்களிலே ஓடி ஓடி ஒளிந்த மக்களை கூட உன்னதராகி ஆண்டவர் தம்மட்டை ஈர்த்தார். அவருடைய ஆணி வாய்ந்த கரங்கள், அவருடைய அன்பின் கரங்கள், அவருடைய அன்பின் வார்த்தைகள் நம்மை சுட்டி சேர்க்க வைத்தது. இது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்று சொன்னார், ஆண்டவரை துதிக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய விலை மதிப்பற்ற அந்த அன்பின் மூலமாக இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் மூலமாக அநேக நன்மைகளை பெற்று உற்சாகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். நாம் பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். அந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவினுடைய அன்பை இணைந்து உற்சாகமாய் உணர்ந்து நாம் பாடுகிறோம். அபிஷேகம் செய்து உறவாக அவர் மாறுவார். அபிஷேகம் செய்து உறவாக அவர் மாறுவார். ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். பாவக்கடல் தேவக்கடல் வந்து சேருங்கள். வாயினுடைய வயக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற ஆற்றலுடைய போது பலவிதமான தீமைகளும் தீவினைகளினுடைய ஆற்றல்களும் பெருகிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த இயேசுவை குறித்து அறிந்திராத மக்கள் மந்திரங்களை செய்வதும் சூரியங்களை செய்வதும் பலவிதமான தீமைகளுக்கு நேராக இந்த உலகம் விரைந்தோடி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தை பார்க்கிறோம். காலையிலே செய்தியிலே அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மந்திர தந்திரங்கள் மூலமாக நரபலிகளை கொடுக்கின்றதை மக்களை எல்லாம் சுற்றி ஆக்கி அவருடைய ரத்தத்தை பலியாக இன்னும் செலுத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை அறிந்திராத மக்கள், இயேசுவினுடைய நற்செய்தி சென்றிராத இடங்களிலே இப்படிப்பட்டதான அநேக தீமைகள் ஒவ்வொரு நாட்களிலும் நடந்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம். நரபலி கொடுக்கின்றவர்கள்,
மக்களை பலி கொடுக்கின்றவர்கள் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய நற்செய்தி, இயேசுவினுடைய ரத்தம் என்று சொல்லுகிற நற்செய்தி அங்கும் பரவது. எப்படி நம்ம எல்லாம் இயேசுவினுடைய நற்செய்தி இருந்து வந்ததோ அந்த நற்செய்தி மூலமாக நாமெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறோமோ அந்த நற்செய்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த நற்செய்தியை பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவர் இருக்கின்ற அந்த இலவச மருந்தாகி ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம். ஒருவேளை ரட்சிப்பினுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் இந்த நாளிலே ஆண்டவரே எதிலே இருக்கின்ற தீமையின் ஆற்றல்களை மாற்றி போடும், எதிலே இருக்கின்ற கசப்பினுடைய அனுபவங்களை மாற்றி போடும். போது பலவிதமான வியாதியினுடைய கட்டுகளிலே நாம் இருந்த போது ஆண்டவரை நோக்கி பார்த்த போது, ஆண்டவரை நம்பிய போது ஆண்டவர் வியாதிகளை மாற்றினார், வேதனைகளை மாற்றினார். அந்த இலவச மருந்தாகிய ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைத்து இந்த பாடல் வரிகளை நாம் பாடுவோம். மரணத்தின் சுடரெல்லாம் வியாதியின் வேதனைகள் மறைந்திடுமே, மரணத்தின் சுடரெல்லாம் ஓடிவிடுமே. இயேசுவின் நாமம் அற்புதம் செய்யும் இலவச மருந்தாகுமே. இயேசுவின் நாமம் அற்புதம் செய்யும் இலவச மருந்தாகுமே. சேனையினுடைய ஆதிக்கத்தை அகற்றுகின்றவர், சாத்தானை ஆண்டவர் அப்புறப்படுத்துகின்றவர், சாத்தானை துரத்தி அடிக்கின்றவர், சாத்தானுடைய கால்களை பிடித்து தூக்கி அடித்து அவனுடைய தலைகளை எல்லாம் சிதறப்படுகின்றவர் நம்முடைய ஆண்டவர்.
சாத்தான் ஒருவேளை சத்துருவாய் நமக்கு எதிராக நின்று பலவிதமான தீமைகளை நமக்கு எதிராய் கொண்டு வந்தாலும் வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, வல்லமையுடைய ஆண்டவருடைய பட்டயம் நமக்கு ஜெயம் தருகின்றது. எந்த தீமைகளினுடைய ஆற்றல்களும் நெருங்காதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவர். அதை நினைத்தவர்களாக சாத்தானினுடைய சேனையை சிதறப்படுகின்ற ஆண்டவர் என்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இந்த பாடல் வரியை இணைத்து பாடுவோம். எல்லாம் சிதறிடுமே, சத்துரு கோட்டையெல்லாம் தகர்த்திடுமே. சாத்தானின் சேனையெல்லாம் சிதறிடுமே, சத்துரு கோட்டையெல்லாம் தகர்த்திடுமே. இயேசுவின் ஜீவன் வல்லமையுள்ள ஜெயம் தரும் பட்டயமாமே. இயேசுவின் பட்டயமாமே. விசுராஜாதிராஜன் ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். விசுராஜாதிராஜன் ரட்சிப்பை அருள்வார், பரலோக இன்பம் தருவார். பாவக்கடல் வாழும் மீட்களே, எங்கள் தேவக்கடல் வந்து சேருங்கள். ஜெபத்தலையிலே ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு ஆண்டவர். அவருடைய நாமத்தை நம் மீது அவர் வைத்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். அந்த நாமத்தை உற்சாகமாக நம்முடைய குரங்களை ஒலித்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இந்த பாடலை நாம் இணைந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜெப நிலையிலே ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நம்மை விடுதலையாக்குவது பேசுகிறதே தான்.
இயேசுநாமமே உத்தரவாதமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசுநாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே Hallelujah, Hosanna. Hallelujah, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவராக இன்றைக்கும் ஜீவிக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, நற்செய்தி கூட்டங்களின் 2வது நாளுக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு மனதோடு கூடி வரவும், மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து மனபுத்திரராகிய எங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிற
எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துவதற்கும் பாடவும் ஆராதிப்பதற்கும் தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் உம்முடைய வசனத்தை வறுமையாக எங்கும் அனுப்புகிறவர் அல்ல. எந்த நோக்கத்தோடு அந்த வசனத்தை எங்களுக்கு தருகிறீரோ அதை எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி நீர் மகிழ்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த இரவிலும் தம்முடைய முகத்தை தேடி கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எவரையும் தற்செயலாய் இந்த இரவில் இந்த இடத்தில் அழைத்து வரவில்லை. ஏதோ ஒன்றை இவர்கள் வாழ்விலை நீர் செய்ய இருக்கிறேன். உம்முடைய வேத வசனங்களை அனுப்பி இவர்களை குணமாக்க போகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் சாரமேற்றப்பட்டதா எங்கள் ஆவியாத்தும சரீரத்தை சந்திக்கட்டும். எல்லா இடையூறின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடித்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு தார். தெய்வீக விடுதலையோடும் சமாதானத்தோடும் நாங்கள் புறப்பட்டு சென்று உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் மாற ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தார். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற இந்த வருடாந்திர நற்செய்தி கூட்டங்களில் இந்த 2வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாசத்திற்குரிய போதகர் அவர்கள், சபையினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் கடந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளாய் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும் அகில உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரியாய் ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் பாடமாய் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 49-50 வசனங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது. அது முடியும் அளவும், அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்தை உலக நாடுகள் இருண்ட கண்டம் என்று ஒதுக்கி தள்ளினது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், உலக வல்லுநர்கள் எல்லாம் அந்த தேசங்களுக்கு கடந்து சென்று தங்கள் ஆராய்ச்சியை முடித்துவிட்டு சொன்னார்கள், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து சென்றாலும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு நாகரிகம் ஒன்று என்று வருவது கடினம். ஏனெனில் மனிதனை சாப்பிடுகிற காட்டுமராண்டித்தனமான வாழ்க்கையை அந்த ஜனங்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே உலகத்தின் நாடுகள் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை இருண்ட கண்டம் என்று ஒதுக்கி தள்ளினது. உலகத்தால் இருண்ட கண்டம் என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு உலகத்திற்கு ஒளியாக வந்த இயேசுவை சுமந்து சென்றவர் தேவ மனிதர் டேவிட் லிவிங்ஸ்டன். அநேக வசதிகளுடன் வாழ்ந்தவர், செல்வ செழிப்புள்ள நாட்டிலே வாழ்ந்தவர். பின்னணியம் மிகவும் அவருக்கு அனுகூலமாயிருந்தது. அவைகளையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு சிலருக்காவது இந்த இயேசுவை கொடுக்க வேண்டுமே, இந்த ஜனங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக ஆற்றல் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு பலமானதாக நித்தியத்திற்கு நேராக சமாதானம் உள்ளதாய் வாழ வேண்டுமே என்ற தரிசனம் அவர்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த அழைப்பை உறுதிப்படுத்தினவராய் அந்த நாட்டிற்கு கடந்து சென்றார். அவருக்கு என்று ஒரு குதிரையை வைத்திருந்தார். பகல் முழுவதும் குதிரையிலே சவாரி செய்து
காடுகளிலும் கிராமங்களிலும் சிதறப்பட்டு கிடக்கிற ஜனங்களை சந்தித்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது அவருடைய ஊழியம். அவர் ஒரு மலைப்பாங்கான இடத்திலே சின்ன ஒரு கூடாரத்தையும் இரவு ஓய்வெடுப்பதற்கு அமைத்திருந்தார். வழக்கம் போல பகல் முழுவதும் ஊழியத்தை முடித்து இரவிலே ஓய்வெடுப்பதற்காக அந்த கூடாரத்தில் வந்து முழங்காற்படியிட்டு ஜெபத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். அந்த பகல் முழுவதும் எத்தனை பேருக்கு நான் நற்செய்தியை கொடுக்க முடிந்தது, எத்தனை ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இவைகளை எல்லாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். மகனை டேவிட் லெவிங்ஸ்டன், இந்த இரவில் இந்த காட்டு பகுதிக்குள்ளாக சென்று ரட்சிப்பை குறித்து ஒரு மனிதன் என்னுடைய ஆற்றல் என்னுடைய ஆவியை நான் வைக்கும் பொழுது அந்த மனிதனிலே வருகிற மாற்றங்கள் என்ன என்பதை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். இந்த தேவ மனிதன் ஆண்டவரோடு சொன்னார், இயேசுவே, பகல் முழுவதும் நான் குதிரையிலே சவாரி செய்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஓய்வெடுக்க வந்திருக்கிறேன். சரீர களைப்பு எனக்கு இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. ஏன் இந்த காட்டு மரங்களுக்கு இந்த இரவிலே நான் வீணாக பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் இவர் மறுப்பை தெரிவித்தாலும் தேவன் அவரை பலவந்தம் பண்ணினபடியினார் இரவென்றும் பாராதபடிக்கு அந்த காட்டு பகுதிக்குள்ளாக சென்று 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கித்தார். 10 வருடங்கள் கழிந்தன. ஒரு நாளில் இந்த தேவ மனிதன் அந்த நெடுஞ்சாலை ஓரத்தின் வழியாய் கையிலே வேதாகமத்துடன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் இருந்து ஒரு மனிதன் கூப்பிட்டான், ஐயா டேவிட் லெவிங்ஸ்டன், சற்று நில்லுங்கள் என்று. அருகாமையிலே வந்த மனிதனோடு கேட்டார், நீ யாரப்பா, எங்கிருந்து வருகிறாய்? அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், சுமார் 10 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இரவு வேளையில் இந்த காட்டு பகுதிக்குள்ளாக நின்று இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். நான் பாவியில் பிரதான பாவி, கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் விபச்சாரம் செய்வதும் என்னுடைய தொழிலாய் இருந்தது. என்னை அடக்குவதற்கு இந்த நாட்டிலே சட்டங்கள் ஒன்றும் இல்லை. எது எனக்கு விருப்பம் அதை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். அந்த இரவிலும் ஒரு மகா பெரிய பாவத்தை செய்துவிட்டு என்னுடைய கிராமத்திற்கு நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கணீரென்று என்னுடைய உள்ளத்தை தைத்து விட்டது. அந்த 1 மணி நேரம் ஒரு மரத்தின் அடிவாரத்திலே மறைத்ததின் அந்த வார்த்தைகளை கேட்டேன். இயேசு என்னை ரட்சித்தார். அவர் தம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பினார். என்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றினார். இந்த 10 வருடங்களாக நான் வாழாவாக இருக்கவில்லை. எனக்கு சமாதானத்தை தந்து எனக்கு மறுவாழ்வை தந்த இயேசுவை என்னுடைய மக்களுக்கு நான் அறிமுகம் செய்து 1000க்கும் அதிகமான ஜனங்களை சிலுவை அடிவாரத்திலே கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம். கிறிஸ்டியானிட்டி இஸ் பவர். கிறிஸ்தவம் என்பது ஆற்றல் நிறைந்தது. கிறிஸ்துவை கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வது மிகவும் மேலான பாக்கியம். இந்த அருமையான வேத வசனத்தில் ஆண்டவர் பூமியின் மேல் எதற்கு நான் வந்தேன், எதற்காக பாடுகளை சகித்தேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், மரணத்தை நான் தழுவ வேண்டி இருக்கிறது, பாடுகள் எனக்கு இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவே நான் மரணத்தில் ஊற்ற வந்திருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன என்றால் இன்னொரு மறுவாழ்வு மனிதனுக்கு இருக்கிறது. அந்த ஆன்மீக வாழ்விலே இன்னொரு படியை நான் மனிதனுக்கு வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியாகிய அக்கினியை மனிதன் மேலே ஊற்ற வேண்டும் என்று நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லுகிறேன். அன்பு சகோதரங்களே, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை ஒரு காலத்தில் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. அந்த அருமையான ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார், கிறிஸ்துவின் ஆவியினாலே தான் அவருடைய அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டு நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இதயங்களில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து பொழியப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்முடைய இதயத்திலே உள்ளான மனிதன் நம்மளை பலப்படும்படியாக அந்த அன்பை தேவன் நம்முடைய இதயத்திலே ஊற்றி இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்குள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதன் சுலபமாக உலக இன்பத்தை வெறுக்கவும் எளிதாக உலக பகையை ஏற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் அன்பு தேவ ஆவியினாலே உங்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்க உண்மையானால் சுலபமாக உலக இன்பத்தை வெறுப்பீர்கள், உலக பகையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த தேவனுடைய வசனம்
இந்த வேத பகுதிகளை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அநேக நேரங்கள் தன்னை அக்கினி மயமானவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசேயோடு ஒரு நாள் பேசுகிறார். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 30, 31, 32 வசனங்கள். இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் மோசேயோடு பேசுகிறார். முட்செடியில் நடுவிலிருந்து அவருடைய சத்தம் வருகிறது. மோசே உன்னிப்பாக கவனிக்கிறார். அந்த முட்செடி எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் சாம்பலாகி போகவே இல்லை. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயோடு பேசுகிறார். இன்னமாக வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அக்கினிமயமான சுபாவத்தோடு அக்கினிமயமானவராகவே தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுகிறார். அவருக்கு முன்பதாக அக்கினி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒரு நாள் அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டார். மனிதன் வாழ முடியாத ஒரு தீவு வரலாறு சொல்லுகிறது. அநேக முறை அன்றைக்கு அந்த நாட்டை ஆண்டு வந்ததான மன்னன் பல கொடுமைகளை அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு அவன் நடப்பித்தார். இறுதியிலே கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெயில் அப்போஸ்தலனாகிய யோவானை தூக்கி வீசினால் அவன் எரிந்து போகவில்லை, மரணமடையவில்லை. இவனுக்குள் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னன் இவனை நாடு கடத்துகிறார். பத்ம தீவு மனிதர்கள் வாழ முடியாத தீவு. அந்த ராஜா என்ன எண்ணி இருக்க வேண்டும், கொஞ்ச காலம் இருப்பான், மரணமடைந்து போவான், அதோடு சகாப்தம் முடியட்டும் என்று. அருமையானவர்களே, எங்கே தனிமை உணர்வு உங்களை வாட்டுகிறதோ, எங்கே எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு வரும், மனம் கலங்காதிருங்கள். ஏதோ ஒரு தரிசனத்தை தேவன் உங்களுக்கு அங்கே தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்ற இருக்கிறார். எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டாலும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும், இயேசு நம்மோடு கூட பயணிக்கிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர், நம்மோடு போஜனம் பண்ணுகிற, முழுமையாக அவரை அறிந்து கொள்ளுங்கள். See God in the form of God. தேவனை நீங்கள் தேவனாக காண்பீர்களேயானால் அவருடைய பிரசன்னத்தை எல்லா நிலையிலும் நீங்கள் அனுபவிக்க முடியும். சிலவேளை இவன் சாகட்டும் என்று யோவான் அப்போஸ்தலனை அவர்கள் நாடு கடத்தினாலும் தேவனெல்லாம் அவரை தெரிந்து கொண்டது. தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார், இயேசுவை தரிசிக்கிறார். அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், இன்னமாக 9வது 19வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்த மனிதன் அந்த அப்போஸ்தலன் இயேசுவை காண்கிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்களாய் இருந்ததா. இன்னும் அவருடைய அந்த சரீரத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததா. ஒரு முறை அந்த மறுரூப மலையில் தமக்கு அருமையான ஓரிரு சீஷர்களோடு கூட இயேசு கடந்து செல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் அவர்கள் அவரை பார்க்கிற நேரம் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எந்த மனிதனாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு பிரகாசமானதாய் மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களை, இயேசுவை காணுங்கள், உங்கள் அகக்கண்கள் திறக்கங்கள், அவருடைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் சுமந்து செல்லுங்கள். இன்னும் அந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் அவருடைய கால்கள் உலகளத்திலே காட்சி எடுக்கப்பட்ட வெண்கலத்தை போல பிரகாசித்ததா. எனக்கு அருமையான சகோதரர்களே, நம்முடைய அனுபவங்கள், நாம் தேவனோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியம் எப்பொழுது நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாள் நம்மை கீழே தள்ளிவிடுவதில்லை. எந்த அளவுக்கு இயேசுவை ஒரு மனிதன் அறிகிறானோ அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றலை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுகிறார். எந்த அளவுக்கு இந்த வேத வசனங்கள் இதயத்திலே குடிகொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு தெய்வீக வல்லமை உங்களை வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. அக்கினியை இந்த உலகத்திலே போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னவன் வேடிக்கையாக அல்லது வீணாக எதையும் அந்த இயேசு சொன்னதே கிடையாது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இதை தங்களுடைய வாழ்விலே அனுபவித்திருக்கிறார்கள். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இன்னுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தில் தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையிலே வந்த வேதனை, இது நிமித்தமாக எதையும் நான் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், அமைதலாக நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று தேவனையும் துதிக்கவில்லை, ஜெபம் பண்ணவில்லை, ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க போக வேண்டாம் என்ற உணர்வோடு இருந்த மனிதன் சொல்லுகிறார், அவரை தியானிக்கிற நேரத்தில், அவருடைய வசனத்தை நான் தியானிக்கிற நேரத்தில் என்னுடைய எலும்புகளுக்குள் அனல் கொண்டது, என்னுடைய இதயம் அலனினாலே அது மிகவும் பலனடைந்தது. எனக்கு அருமையானவர்களை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போன ஒரு சில சீஷர்களோடு உரையாடி கொண்டே போகிறார். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தில் இயேசு அவர்களை விட்டு மறைந்து போன நேரம் இவர்கள் இருவரும் என்ன சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? யோவான் ஸ்நாபகன் இயேசுவுக்கு முன்னோடியாய் இந்த உலகத்திலே வந்தவர். யோர்தான் நதியிலே திருமுழுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். திரளுக்கூட்டம் யூதர்கள், பரிசேயர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை எடுப்பதற்கு கூடி வருகிறார்கள். இயேசுவை அவன் எப்படி அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானத்தை தருகிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானப்படுத்துவார். இங்கே இயேசு சொல்லுகிற அக்கினி மனிதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிற அந்த அக்கினி அல்ல, மனிதனை ஊன்ற கட்டுகிற அக்கினி. மனிதன் மேலே தம்முடைய அபிஷேகத்தை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டவராகத்தான் அந்த சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அது நிறைவேறும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் அவருக்கும் இந்த ஆவியின் அபிஷேகம் தேவையாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே, தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். எருசலேம் தேவாலயத்தில் இயேசு ஒரு நாள் போகிறார். அவருடைய கருத்திலே அன்றைய வேத பாட பகுதி வாசிக்கும்படியான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களுடைய கண்களும், அந்த தேவாலயத்திலே இருந்த எல்லா ஜனங்களுடைய கண்களும் இயேசுவின் மேலே நோக்கமாயிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆலயம் என்பது தேவனுடைய சரீரம். ஆலயத்தை கடவுள் எனக்கு தந்தார் அவரை ஆராதிப்பதற்காக. வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப்? ஆராதனுடைய கருப்பொருள் என்ன? இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு நல்லவர். எந்த மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்வில் கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று எந்த அளவு ருசித்திருக்கிறானோ அவன் ஆலயத்தை நேசிப்பான், அவன் தேவனுக்கு ஆராதனை முழுமனதோடு ஏறெடுப்பான். ஒரு முறை தாவீது தேவனுடைய பெட்டி அவனுடைய நகரத்தில் வரும் பொழுது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றி தூர எறிந்துவிட்டு ஆண்டவரை மனதார முழு மனதோடு முழு ஆத்மாவோடு 2 சாமுவேல் 6:14 எண்ணுகிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை. அவனுடைய மனைவி ராஜ பரம்பரையில் பிறந்தவள் அல்லவா, தொலைவிலே இந்த தாவீதை இதயத்திலே அவமதித்தார். ஓடி வந்து தாவீதிடத்திலே சொன்னாள், இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிற நீ கேவலம் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக ராஜவஸ்திரத்தை கழற்றி தூரே எறிந்துவிட்டு அந்த கடவுளை இப்படி ஏன் ஆராதிக்க வேண்டும், நீர் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பீர் என்று கேவலமாக சொந்த கணவனை நிந்தனையோடு பேசின நேரத்தில் அந்த தாவீது மீகாலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அருமையான மீகாலு, நான் அரண்மனையிலே பிறந்தவன் அல்ல, எனக்கு அரண்மனைக்கும் சம்பந்தம் இல்லை, யுத்த களத்திலே நின்று எனக்கு பரிச்சயம் இல்லை, இந்த தளவாடங்களை அபியாசித்து எனக்கு பழக்கமில்லை. ஆடைகளுக்கு பின்னாலே சென்று கொண்டிருந்தவன், அந்த ஆடைகளுக்கு பின்னாலே சென்ற என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினாரே, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எவரும் அவருடைய சரீரமாய் ஆலயத்திலே தற்செயலாய் இல்லை, யாரும் ஒருவர் அழைத்து நீங்கள் இங்கே அங்கத்தினர்களாய் இல்லை, தேவன் உங்களை ஆராதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ஏறெடுக்கிற ஆராதனையில் தேவனுடைய
தேவனுடைய ஆற்றல் நிச்சயமாய் வெளிப்படும். அங்கே தேவனுடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதற்குத்தான் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த அருமையான வேத பகுதியிலே இயேசுவும் பரிசுத்த ஆவியினால் அந்த தேவாலயத்திலே கடந்து செல்கிறார். அவருடைய கருத்திலே ஏசாயா தீர்க்கரின் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. வேதத்தை சுமப்பதற்கு வெட்கப்படாதீர்கள். தேவன் உலகத்தை படைத்தார், வார்த்தையினாலே படைத்தார். அந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ மாவேதிகள் வார்த்தையில் ஒரு முறை சவாலை கொடுத்தார். 100 வருடங்களுக்குள்ளதா இந்த வேத புஸ்தகம் இந்த உலகத்திலே எவரும் விரும்பி வாசிக்காத அளவுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். நான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட போகிறேன். அது 100 வருடங்களுக்குள்ளதாய் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படும். அந்த என்னுடைய புத்தகத்தை வாங்கி வாசிக்கிற எவனும் இயேசுவை கடவுள் என்று சொல்லவும் மாட்டான். இந்த வேதத்தை கரத்தில் எடுத்து வாசிக்கவும் மாட்டான். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகிறது? 100 வருடங்களுக்குள்ளதாய் வார்த்தையர் உலகத்தை விட்டு கடந்து போனான். இன்றைக்கு ஜெனீவா பைபிள் சொசைட்டி வார்த்தையருக்கு சொந்தமாயிருந்த அச்சகத்தை விலை கொடுத்து வாங்கி கோடிக்கணக்கான வேதாகமங்களை அவனுடைய அச்சகத்திலிருந்து அவர்கள் அச்சிட்டு உலகத்திற்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? The heavens and earth will pass away, but my words will by no means pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. ஆகவே இதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். தெய்வீக ஆச்சரியத்திலே இருக்கிறது. இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அதை தியானியுங்கள் ஒவ்வொரு நாளும். எனக்கு அருமையான சகோதரர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கரின் புஸ்தகத்தில் எதை வாசித்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையை பிரகடனப்படுத்தி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி நடந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுடைய தேவன் இந்த உலகத்தில் இயேசு என்ற திருப்பெயரில் வாழ்ந்த பொழுது அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவையாயிருந்த உண்மையானால் நம்முடைய வாழ்விலே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலோடு இந்த சவால் நிறைந்த உலகத்திலே, பாவம் அறிந்து கிடக்கும் உலகத்திலே நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆதி திருச்சபை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8-10 வசனங்கள், 6-7 இந்த அதிகாரம் முழுவதையும் உங்கள் இல்லங்களிலே சென்று வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையில இருந்த 7 டீக்கன்மாரும் எவ்வளவு அபிஷேகத்தினாலே நிரம்பி இருந்தார்கள். அந்த திருச்சபை எவ்வளவு அபிஷேகத்தினாலே நிரம்பி இருந்த ஸ்தேவான் சாதாரண ஒரு பத்திரிசாரிப்புக்காரன். அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு மத தலைவர்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை. பரிசேயர்கள் வாயெடுத்து போகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள் என்று மார்கட்டி பேசினவர்கள் இந்த ஸ்தேவானுக்கு முன்பதாய் நிற்க முடியவில்லை. அந்த அருமையான 11 சீடர்களை குறித்து சொன்னார்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். அந்த 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பேதமை உள்ளவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் என்று. செப்படவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள் ஒதுக்கப்பட்ட அவர்கள் தான் ரோம சாம்ராஜ்யத்தை தலைகீழாய் மாற்றின காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருந்த தெய்வீக ஆற்றல், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இது நம்முடைய வாழ்விலே அதை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உள்ளான மனிதனிலே மாற்றங்கள், நம்முடைய பார்வை இயேசுவின் பார்வையாய் மாறுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய சிந்தனை இயேசுவின் சிந்தனையாய் மாறுகிறது. ஆகவேதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடனடியாக பரலோகத்திற்கு எழுந்தருளி போகவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப சீடர்களை சந்திக்கிறார். காரணம் என்ன? அவர்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறார், எருசலேம் நகரத்தில் கொஞ்ச நாட்கள் காத்திருங்கள். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். இந்த வேத பகுதிகளில் இயேசு நம்முடைய சீடரோடு கேட்டுக் கொள்ளுகிறார்,
எருசலேம் நகரத்திலே காத்திருங்க. என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் உங்களிலே நிறைவேறும் வரை எருசலேம் நகரத்தை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டாம். அதற்கு கீழ்ப்படித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த எருசலேம் நகரிலே வேர்வை தலையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். காத்திருந்து பெற்றுக்கொண்ட வல்லமைதான் பேதுருவையே ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. கேவலம் ஒரு பெண்ணிற்கு முற்றத்தை சுத்தம் செய்கிற ஒரு வேலைக்காரி பெண்ணிற்கு பயந்தல்லவா இயேசுவை மறுதளித்தான். மனம் கசந்து அழுகிறான். அதே பேதுரு இந்த நாளுக்கு அப்புறமாக எந்த யூத ஜனங்களுக்கு பயந்து இயேசுவை மறுதளித்தானோ அதே யூத ஜனங்களுக்கு நடுவாக நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதற்கு நாங்கள் இந்த பலன் எங்கிருந்து வந்தது? இந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? படிப்பறிவில்லை தான், பேதமை உள்ளவன் தான். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எவ்வளவு அனலுள்ளதாய் வருகிறது, அது மிகவும் அதிகாரம் நிறைந்ததாய் வருகிறது. அன்புக்குரியவர்களே, எங்கே மனம் சோர்ந்து போகிறீர்கள்? எங்கே உடைய வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது என்று வியாதியா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், வேலையிலே வருகிற தடுமாற்றங்களா இருக்கலாம், குடும்பத்தை சொல்லி பிள்ளைகளை சொல்லி வடிக்கிற கண்ணீரா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே வாருங்கள், கற்றுத் தருவார் அவர். இதை செய்ய, இதற்கு போக. எத்தனையோ குடும்பங்கள் திருமணம் இன்றைக்கு நடைபெறுகின்றன. 3 மாதத்திலே அந்த பிள்ளைகள் அந்த நீதிமன்ற வளாகத்தை தேடி சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே அதில் குமரி மாவட்டத்திலே அதிக விவாகரத்துக்களுக்கு விண்ணப்பித்திருக்கிற திருச்சபைகள் நடந்த திருமணங்கள். காரணம் என்ன? முடிவை தேவனுடைய திட்டத்தை அறிய முடியாதபடி, பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தை தங்களை ஒப்புக்கொடாதபடி, தங்களுடைய மனதில் தோன்றுவதை வெளித்தோற்றத்திலே வைத்து முடிவுகளை எடுத்து எத்தனையோ குடும்பங்கள் தெருவில், எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இது. இயேசு என்ன சொன்னார்? அவர் வந்து சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்விலே தடுமாற்றங்களுக்கு இனி இடம் இருக்காது. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தடுமாற்றங்கள் உள்ளத்திலே வருவதில்லை. அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். நல்ல போதகராக நம்மோடு கற்றுத்தருகிற நல்ல ஆண்டவராக நம்மோடு செயல்படுகிறார். இதற்கு தான் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான அனுபவங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிலே வரும் பொழுது, அருமையானவர்களே, அவனுக்கு விரோதமாய் பிசாசாவன் வைத்திருக்கிற தந்திரங்களை அறிந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் கிராமங்கள், பட்டணங்கள், நகரங்கள் தோறும் சுற்றி நடந்தார். அதிலே அநேக இடங்களிலே பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை சந்தித்தார். அதிலே ஒரு மனிதன் ஒரு கல்லறை தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் வஸ்திரம் அணிவதே இல்லை. கற்களை எடுத்து தன்னுடைய சுய சரீரத்தையே காயப்படுத்துகிறவன். அவனுக்குள்ளே இருந்த ஆவி, அவன் பைத்தியக்காரன் அல்ல, அவனுக்குள்ளே இருந்த ஒரு பொல்லாத ஆவி இந்த நிலைமைக்கு அவனை தள்ளுகிறது. இந்த பிசாசை குறித்து இயேசு சொன்னார், ஆதி முதல் மனுஷ கொலை பாதகர். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் இந்த உலகத்திலே வந்தவன். வேதத்தை ஆதியாகம புஸ்தகம் முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கு எதிராக அவனுடைய கிரியை இருந்திருக்கிறது. ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கிறார். அங்கே ஏமாற்றத்தை அவர்கள் வாழ்விலை கொண்டு வருகிறார். அந்த அவர்களுக்கு பிறந்த தம்பதி, இந்த பிள்ளைகள் காயினும் ஆபேலும் கொலை வரை தாக்குதல் காயினுக்குள்ளாய் வருகிறது. தேவனுடைய திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன் இன்றைக்கும் குடும்பங்களிலே, தேசங்களிலே, மனித வாழ்விலே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான தகப்பனும் தாயும் ஜெபிக்க வந்தார்கள். குழந்தைகள் இல்லை. ஒரு சிறுவனை தத்தெடுத்து வளர்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் 6-7 வகுப்பிலே பயின்று கொண்டிருந்தார். இவர்களுக்கு கணவனும் மனைவியும் அரசு வேலை பார்க்கிறவர்கள். வேறு எந்த குறையும் இல்லை. அந்த நெடுஞ்சாலை திருவனந்தபுரம் அந்த நாகர்கோவில் நெடுஞ்சாலையிலே பெரிய மாடி வீடு ஓரத்திலே, சாலை ஓரத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கு வாழ்கிறார்கள். அந்த வீட்டிலே அவர்களுக்கு சமாதானமாய் இருக்க முடியவில்லை. ஏனெனில் இந்த சிறுவனுக்கு மதிய உணவை பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்து அனுப்புவார்கள். 1 மணிக்கு உணவு பட்டணத்தை திறக்கும் பொழுது அந்த ஆகாரம் விஷமுள்ள மாத்திரைகளாய் மாற்றப்பட்டிருக்கு.
அதில் ஒரு சேவலத்தை நாவல் வைத்தாலே அவன் மரணம் அடைந்து விடுவான். அந்த வீட்டிலே யாரேனும் விருந்தாளிகள் வருவார்களே ஆனால் பெரிய வரவேற்பறை ஆள் இருக்கிறது. இந்த வீட்டாரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தரசில் இருந்த மழையை திறந்ததின் மூல தண்ணீர் வந்திருக்கிற விருந்தாளிகளை நனைத்துவிடும். எவரும் பயந்து அந்த வீட்டில் போக துணிவதே இல்லை. அந்த சிறுவன் வீட்டிலே உணவை அருந்தும் பொழுது மென்று அவன் விழுங்க அந்த தொண்டை பகுதியிலே ஆகாரம் வந்த உடனே அலறத் தொடங்குவான். ஒரு கருத்த கரம் என்னுடைய கழுத்தை நெரிக்கிறது, அப்படியே உணவை எல்லாம் ஒமிட் பண்ணி விடுவான். நாம் அந்த குடும்பத்தோடு இந்த சிறுவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அலறுவான். ஒரு கரம் கத்தியினால் என்னுடைய கையை கிழிக்கிறது என்று சொல்லுவான். நம்முடைய கண்கள் காண கை கிழிக்கப்பட்டு ரத்தம் வெளியே வரும். அந்த தகப்பனும் தாயும் கேட்டார்கள், நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவால் எங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியுமா? 1.5 வருடங்களா இந்த வேதனை இந்த வீட்டிலே நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்கள் வீட்டிலே வராத மந்திரவாதிகளே இல்லை. லட்சங்களை செலவு பண்ணி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து மந்திரவாதிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எவராலும் எங்களுக்கு விடுதலை தர முடியவில்லை. இயேசு எங்களுக்கு வாழ்வு தர முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, நம்மை அழைத்தவரவர், நம்மை அபிஷேகித்தவரவர், நம்மை போக சொல்லுகிறவரவர், நம்மை செயல்படுத்துகிறவரவர். அவர் என்ன சொன்னார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள். இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை கண்டேன். ஆகிலும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, 1000 மந்திரவாதிகளை கொண்டு நிறுத்தட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்ததால் அந்த மந்திரங்கள் செயல்படுவதே இல்லை. அதைத்தானே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் எத்தனையோ முயன்று பார்த்தார்கள். கடைசியில என்ன செய்கிறார்கள்? தங்கள் மந்திர பொருட்களையும் தங்களுடைய அந்த சுருள்களை, அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு போட்டு எரிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் ஆற்றல் என்பது மேலானது. அது ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. யாருக்கு எதிரே என்னை விட எனக்கு தேவன் தந்த பிள்ளைகள் முக்கியம். இன்றைக்கு உங்களை விட உங்கள் தலைமுறை முக்கியம். இந்த உலகத்திலே அந்த பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமானால், தேவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்க்கை அமைக்க வேண்டுமானால், பொல்லாங்கர் ஏய்கிற அக்கினி அஸ்திரங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களில் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள். ஏனெனில் உங்களுக்கு இந்த உலகத்திலே போராட்டம் இருக்கிறது. அது மாம்சத்தோடு இரத்தத்தோடு உடைய போராட்டம் அல்ல. அது அந்த உலகத்திலே அதை சுற்றி திரிகிறதான வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்விலே தேவை. தேவனுடைய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களிலே செயல்பட வேண்டும். இதைத்தான் இந்த இரவிலே எல்லாருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே இந்த அபிஷேகம், இயேசு அந்த சிலுவை மரணத்தினூடாக சாபத்தை எல்லாம் தொலைத்தார். அவர் தம்முடைய ஆவியின் ஆற்றலை நம்முடைய வாழ்விலே அனுப்பி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வசனங்கள், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் மரத்திலே தொங்கி நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை எல்லாம் தொலைத்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்முடைய சிரசிலே ஊற்றினாராம். சாபம் என்பது சாதாரணமானதல்ல. பிவி ஆசாரி என்று சொல்லுகிற ஒரு போதகர் எங்கள் ஊரிலே, மலையாளி பாலசாலை என்ற ஊரை சார்ந்தவர், மரவேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் பள்ளிக்கூடமே போகவே இல்லை. எங்களுடைய ஊரில் எல்லாம் மரவேலை, வீட்டிலே மரங்கள் வேலை செய்வதற்கு வந்திருக்கிறார். ஒரு நாள் இயேசு அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். உண்மையான தெய்வம் இயேசுதான் என்பதை அறிந்தார். தேவன் அவரை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். படிப்பறிவில்லாத இந்த மனிதனை பல நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அமெரிக்காவுக்கு கொண்டு போனார். அமெரிக்காவில் இருந்து பிளைட்டில் இருந்து இறங்கி வெளியே வரும் பொழுது பைபிளை தலையிலே சுமந்து கொண்டு வெளியே வந்தார். அங்கே இருந்தவரை கேட்டார்கள், ஆசாரியாரே, ஏன் பைபிளை இந்த வேதத்தை நீங்கள் தலையிலே சுமக்கிறீர்கள்? அவர் சொன்னாராம், இது அல்லவா என்னை அமெரிக்காவிலே கொண்டு வந்தது. இந்த வேதத்தின் ஒரு எழுத்தாக எனக்கு வாசிக்க தெரியாது.
நான் மற்றவர்களை வாசிக்க செய்து அதை கேட்டுதான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இதற்கு எவ்வளவு மரியாதை நான் கொடுக்க வேண்டும், இது எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது, அதை நான் எங்கேயோ ஒளித்து வைத்து கொண்டு வருகிறதில்லை, அதை எல்லாரும் வெளிப்படையாய் காணட்டும் என்று சுமந்து வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய தேவாலயத்திலே காணிக்கை எடுக்கும்படியான வேலை. இதை போல 2 பை இருந்தது. காணிக்கை பிரித்தவர்கள் அந்த நீக்கன்மாரோட கருத்திலே கொடுத்தார்கள் காணிக்கை பை. ஒரு பையிலே அசைவு இருந்தது. என்ன என்று பார்த்தார், யாரோ ஒரு தவளையை பிடித்து கால்களை கட்டி காணிக்கை பையிலே போட்டு விட்டார். இந்த போதகர் எதை குறித்து கவலைப்படவில்லை. தவளை எடுத்து சபையிலே காட்டினார். யாரோ ஒருவர் கடவுளுக்கு காணிக்கையாக தவளையை கொடுத்திருக்கிறார்கள், நாம் எல்லா காணிக்கைக்காக சேர்ந்து ஜெபிப்போம் என்றார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தவளையை போட்ட மனிதனுக்கு ஒரு மகன் பிறந்தார். 54 வயதாகிறது இன்றைக்கு. இன்றைக்கும் தவளையை போலத்தான் அந்த வீட்டிலே கிடக்கிறார். என் அப்பன் இயேசு சாபத்தை எல்லாம் யார் இந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்தது, என்னுடைய பழக்கத்திலே பெண் வைப்பதற்கு யார் கொடுத்தது, ஐயா இந்த நாட்டிலே நான் விளைச்சலை வருவதற்கு அதற்கு பின்னணி ஐயா என்னுடைய மூதாதையர்கள் எதை வழங்கிக் கொண்டிருந்தார்கள், எப்படி என்னுடைய மாவட்டத்திற்கும் தேசத்திற்கும் கல்வி வந்தது, எங்கிருந்து மருத்துவம் வந்தது. நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை அறியுங்கள், அவருடைய தெய்வீக ஆற்றலை அனுபவியுங்கள், அவருடைய பிரசன்னத்தோடு நீங்கள் வாழுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். உங்களிலே தகப்பனாய் இருக்கிற ஒருவன் மகன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பான், மகன் முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேனை கொடுப்பான், மகன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக அந்த வசனம் அழகாய் வருகிறது. அதிலே வேறு எதை கொடுப்பாரோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவினிடத்திலே கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவி மிஷனரி பயணங்களிலே நான் போகிறேன். படிப்பறிவில்லாத மிஷனரி, வேதத்தையே வாசிக்க தெரியாதவர்கள். ஒரு ஊரில் நான் போகிறேன், ஒரு பெரிய ஒரு இன்டீரியர் கிராமம். அதில் வெட்ட வெயிலே இருந்துதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஆலய கட்டிடங்கள் ஒன்றுமில்லை. 90 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார்கள் ஆதிவாசி ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. அவர்களோடு நான் கேட்டேன், இவ்வளவு 90 கிலோமீட்டர் நடந்து காலை 10 மணிக்கு வந்து விட்டீர்களே, பிள்ளைகளை சவலிலே முதுகிலே கட்டி போட்டு உணவு பண்டங்களை தண்ணீர் பாட்டிலே எல்லாம் தலையிலே சுமந்து 90 கிலோமீட்டர் நடந்து கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். இந்த 90 கிலோமீட்டர் இடைவெளியில் எந்த கிறிஸ்தவ தொழுகை ஸ்தலங்களும் அவர்களுக்கு இல்லை. ஒரு சகோதரி சொன்னாள், நான் பைத்தியக்காரியாக இணைந்தவன். ஒரு மிஷனரி வந்தார், இயேசு என்ற ஒருவரை கொடுத்தார், என்னுடைய புத்தி அவர் தெளிவாக்கி விட்டார். இன்னொரு மனிதர் சொன்னார், குஷ்டரோகியாய் காட்டுக்குள்ளே விரட்டப்பட்டவர், என்னுடைய தோலெல்லாம் அழுகி இருந்தது, மிஷனரி ஏதோ சொல்லையா நான் சந்திக்க முடிந்தது, இயேசுவை எனக்கு கொடுத்தார், என்னுடைய தோலை பாருங்கள், குழந்தை தோலை போல அவர் மாற்றிவிட்டார். இந்த கடவுளை ஆராதிப்பதற்கு 900 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்தார். இந்த ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணுவதில்லை. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடந்தது என்றால், ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. படிப்பறிவில்லாத அந்த மிஷனரி ஆண்டவரை ஆராதிக்கிறார். ஆராதனை வேளையிலே 2 கால்களும் முடமான ஒரு மனிதன் தலையிலே உட்கார்ந்து மார்பு அடிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த கால்கள் நேராக இருந்திருக்குமானால் நானும் முழங்காற்படியிடுவேனே, நானும் எழுந்து உம்மை மகிமைப்படுத்துவேனே என்று கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய 2 கால்களும் நேராக்கப்பட்டன. 3 கோல்களாய் கொண்டு வந்த 2 கோல்களை உடைத்து தூர எறிந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. Now the Lord is their spirit. Where the spirit of the Lord is, there is certainly liberty. எங்கே கர்த்தருடைய ஆவியானவர், அவரே ஆவியானவர். அந்த கர்த்தருடைய ஆவி எங்கே, அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு. அப்படி ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்கலாமா? நம்முடைய வாழ்வை தேவனுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து, அருமையான சகோதரர்களே, இந்த உலகம் நமக்கு சிலவேளை சவால்கள் அதிகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, வேலை பார்க்கிற இடங்களிலே, நம்முடைய பல நிலைகளிலே அநேக கோணல்களை கொண்டு வருவதற்கு அந்த சத்துரு நமக்கு எதிராக முயற்சிக்கலாம். எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள், தலைமுறைகளுக்கு எதிராக ஏவி விடப்படுகிற பொருளாதார கிரியைகள், ஏதோ ஒரு நிலையிலே அந்த சத்துரு நம்மை அவனுடைய ஆதீனத்திலே இழுக்க துடிக்கும் பொழுது இயேசு தம்முடைய ஆவியை நம்முடைய நடுவிலே அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் தம்முடைய கிருபையின் அபிஷேகத்தை நம்மளை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே வாரும், நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை இந்த தேவனுடைய கருத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கெட்ட சுபனங்கள், இரவின் பயங்கரங்கள், சில வேளைகளில் உள்ளத்திலே வருகிற பயங்கள்,
என்னுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ என்ற கூடுதலான இந்த சிந்தனைகள் இவைகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை அப்பா. இயேசுவே, இந்த இரவில் உம்முடைய ஆவியின் ஆற்றலை என்னுடைய வாழ்விலை தார். எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, படிக்கக்கூடிய ஞானம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை. என்னுடைய உயர் படிப்பு எதற்கு நான் தெரிந்து கொள்ள நான் அதில் கால்களை பதிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்திருக்கிறார்கள், ஒரு சரியான தீர்வை என்னால் எடுக்க முடியவில்லை ஆண்டவரே. ஆவியானவரோடு நீங்கள் கேளுங்கள். இயேசுவே, உம்முடைய ஆவியின் அந்த பலனை எனக்கு தார். உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய கிருபை எனக்கு தார். அவர் கேட்கிற எவருக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையாக இருந்தது. அவர் வல்லமையுடையவராய் உலகத்திலே சுற்றி நடந்தார். பரிசுத்தமுள்ள தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, எங்களோடு கூட செயல்படுகிறவரே, தம்முடைய ஆவியின் ஆற்றலைகள் ஒவ்வொருவருக்கும் தருகிறவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர்களே, பாவ உணர்வுகளை மேற்கொள்ள முடியவில்லையா? நண்பர்களோடு பழகும் பொழுது அதிலே நானும் பங்கு கொண்டு விடுகிறேன் என்ற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அன்றைக்கு யோசேப்பு தேவ ஆவியினால் நிறைந்த இந்த மனிதனை போல வேறொரு மனிதன் உலகத்தில் உண்டோ என்று பார்வோன் மன்னனை கேட்கிறார். பாவத்திற்கு விலகி ஓடினார். தானியேல் தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தபடி மதுபானத்தினாலே தன்னை அவர் தீட்டுப்படுத்த ஆகாது என்று நிர்ணயம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. அந்த விடுதலை இந்த இரவிலை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய ஆவியின் ஆற்றலை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். வாயிலை திறந்து கேட்பீர்களா? ஒருவரை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். இப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை தரிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது பரிசுத்த ஆவியானவர் காலம். இது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆண்டவரே, என்னை பிள்ளைகளுக்காக கதறுங்கள். அருமையான பிள்ளைகளை, வாலிபர்களை, இயேசுவே என்னை சந்தியும் என்று கேளுங்கள். உம்முடைய வல்லமையினாலே என்னை இடையத்தை அருளும் என்று கேளுங்கள். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே நடந்து ஒரு மகிமை நிறைந்த வாழ்வுக்கு நேராக நான் கடந்து செல்ல ஆண்டவரே, அந்த கிருபையின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றுகிறப்பா. என்னுடைய உள்ளான மனிதன் பலனடையட்டும். என்னுடைய உள்ளான மனிதன் பரிசுத்தமடையட்டும். என்னுடைய உள்ளான மனிதன் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்கள் இதயத்திலே ஊற்றப்படுவதாக. தகப்பனே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பொல்லாத மனிதன் கல்லறையிலே வாசம் பண்ணினவன் பைத்தியக்காரன் அல்ல. பொல்லாத ஆவி அவனை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டது. இயேசு அவனை சந்தித்தார். இயேசு அவனை விடுதலையாக்கினார். அவன் வஸ்திரம் தரித்து அவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார். அவன் புத்தி தெளிந்து வந்தது. அருமையானவர்களே, நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை தருகிறவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு எதிராய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கோடல்களை வெளியேற்றுகிற மரண தூதனுடைய ஆவிகள் காலத்திற்கு முன்பதாக மரணத்தை கொண்டு வந்து அவருடைய குடும்பங்களை, தெருகளை நிற்க வைக்க துடிக்கிற அந்த துஷ்டனுடைய கிரியைகளை ஆவியானவர் வெளியேற்றுகிறார். இன்றைக்கு பொருளாதார வியாதிகள் மறைவதாக. இன்றைக்கு விபத்துக்கள், கோளான பாதைகள், பல விதங்களிலே போராட்டங்களிலே சிக்கொண்டு கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த இரவிலே விடுதலையாக்குவீராக. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வெளிப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய நடுவிலே கிரியை நடப்பிக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும். அவர்களுக்கு உடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க. அவர்களுக்கு உடைய வல்லமையை கொடுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரிடத்திலே நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் முக்கியம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வளரட்டும். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழட்டும். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் ஊற்றுகிறதற்காய் நன்றி. இந்த தொழுகையிலே, இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளை, வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி, ஆத்தும, சரீரத்திலும் உங்களுடைய ஆவியின் தொடுதலை வைத்தருளும். ஆண்டவருடைய தொடுதலோடு புறப்பட்டு செல்லட்டும். ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரை தீர்க்காயுசோடு வாழட்டும். கைகளின் பிரயாசத்தின் பலன்களை வர்த்திக்க வேண்டும். புதிய வாசல்களை திறந்து கொடு.
நன்மைக்கு ஏதுவான ஆண்டவரே காரியங்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நடக்கட்டும். ஆண்டவரே நீர் இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.